கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீரை விசாரிப்பதே மெய் என்பார்கள். உண்மையாகவே அது பழமொழி வச்சா பழஞ்சோறு சுடுமன்றுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்னென்னு சொன்னால், நேற்று ஒரு வீடியோ போட்டேன், பூந்தி கடை வீடியோ ஒன்று போட்டான். அதில் அந்த பூந்தி ஏன் கிலோ 1000 ரூபா விற்கிங்க, மற்ற இடமெல்லாம் 700 களுவாஞ்சிக்குடி சைட்டெல்லாம் சொல்லி அந்த அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், கோயில் நிர்வாகம் நில வாடகையை கூட எடுத்ததெல்லாம் நாங்கள் இந்த விலை விற்கோம்னு சொல்லி அவர் சொன்ன பதில் முற்றிலும் தவறான ஒரு பதில். அந்த அவர் சொன்னது சரியா புள்ளனையாண்டு நான் கோயில் நிர்வாகத்திட்ட விசாரிச்சுட்டு போட்டிக்கணும். நான் அவர் சொன்னதை நம்பி நான் அந்த வீடியோ போட்டுத்தேன். அதுக்காக நான் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னென்னு சொன்னால் விஷயம், போன முறையை விட இந்த வருடம் கடை வாடகை 5 லட்சம் ரூபா, சும்மால 5 லட்சம் ரூபா குறைச்சி கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு பூந்தியை நீங்கள் மலிவாக வில்லுங்கன்னு சொல்லி கோயில் நிர்வாகம் குறைச்சி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் பூந்தி கடைக்காரர்கள் அந்த விலையில் 1000 ரூபாயெல்லாம் விற்று கொண்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிக்கு இன்றைக்கு மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் ஐயாவும் அந்த களத்துக்கு உடனடியாக பூந்திர விலையையும் குறைச்சி, கொத்துரொட்டி அதுகிற விலையையும் குறைச்சி ஒரு கண்ட்ரோல் ப்ரைஸுக்கு வச்சுட்டு போயிருக்கார். மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் ஐயாவுக்கும் பிரதி முதல்வர் அவருக்கும் மற்றும் மெம்பர்மார் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியான செயலை செஞ்சதுக்கு. இதில் புல் வீடியோ போட்டிருக்கேன், என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொல்லி முழு வீடியோவும் இதில் வரும், கட்டாயம் பாருங்க. போன முறை முன்கடை 1 லட்சம் தான் வச்சது, நீங்க 7 லட்சம் எடுத்துருக்கீங்க. எங்கட பேசிக் 1 லட்சம், ஆனா நீங்க 7 லட்சம் எடுத்தீங்க. இந்த வருஷம் அதே கடையை 2 லட்சம் ரூபாய் எடுத்தீங்க, கிட்டத்தட்ட 5 லட்சம் குறைய. சரியா? அப்ப நீங்க பாருங்க, அப்ப அதுக்கு காரணமா நீங்க உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல. பிரச்சனை அது நீங்க பிரச்சனை, நாங்க பிரச்சனை இல்லை. நாங்க பேசிக்க வைக்கிறோம், பிரச்சனை நீங்க உங்களுக்குள்ள நீங்க ஒற்றுமையா இருக்கணும். நீங்க ஒற்றுமை இல்லாம நீங்க எல்லாத்த வச்சு போட்டு விலை கூட்டிட்டு நிர்வாகம் கூட வைக்குது என்று சொல்லக்கூடாது. அடுத்த என்ன, நிர்வாகம் பற்றி காய்க்கிறதும் நீங்க நிர்வாகத்தை கருத்து காய்க்கணும். ஒரு மீடியாவில் நிர்வாகத்தை வச்சு காய்க்கலாது. இப்ப எங்களை கோயில் பேமஸான கோயில் தானே, நீங்க சும்மா சொல்றீங்க நிர்வாகம் கூட பாடம் எடுக்கிறது, அது பிள்ளை. அந்த கருத்து பிள்ளையான கதை, அப்படி சொல்லக்கூடாது. என்னடா எடுக்கிறவருக்கு தெரியாது விளக்கம் சொல்லிட்டு போயிட்டு நீங்க அது போற மீடியாவும் தான் நீங்க எங்களுக்கு எடுத்து போகணும். இப்போ என்ன நிர்வாகத்தை கேட்கணும், இது சரியா இவ்வளவுக்கு கொடுத்துருக்கீங்க. அதன் அடிப்படையில் இப்போ நிர்வாகத்தோடு நாங்கள் கதைச்சினாங்க. அந்த நிர்வாகம் சொல்லி இருக்கு என்னென்னா, போன முறையை விட குறைஞ்ச ஒரு ரேட்டில் தான் இந்த கடைகளை தன் வாடகைக்கு தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆகவே உங்களுக்கும் இப்போ 1 கிலோ பூஞ்சியாக இருந்தால் 1 கிலோ பூஞ்சி எடுத்து அதில் கோஸ்ட் அதை எவ்வளவுக்கு அது முடியுது. இப்போ 340 லட்சம் ரூபா கோஸ்ட் ஆகும்ன்ற மாதிரி ஒரு இதை வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி ஒரு நாளைக்கு தேங்காய் விலை, ஒரு நாளைக்கு சீனி விலை, ஒரு நாளைக்கு மாவும் ஒரு நாளைக்கு விலை டிஃபரன்ஸா போய் கொண்டிருக்கு. மற்ற டிரான்ஸ்போர்ட் செலவு, கொல்லி, வேலை செய்யற ஆட்களுக்கு எல்லாம் சம்பளம். இப்போ வேறொரு இடங்கள்ல 700 ரூபாய்க்கு பூஞ்சி விற்கக்குள்ள இங்கே விற்கத்தில் வாழ்ற ஆட்கள் பாதிக்கப்பட போறது பணக்காரர்கள் இல்லை, ஏழை மக்கள் தான். அப்ப நான் ஓய்க்கணும் என்றதுதான் இதுல மிகப்பெரிய 1000 ரூபாய் இப்ப வித்தீங்க. 1000 ரூபாய் இப்ப வித்தீங்க. அது சரி, நீங்க சொல்லிக்கலாம். சரி, இப்ப முடிங்க. நீங்க சொன்ன மாதிரி 800 ரூபாய்க்கு வில்லுங்க, சரிதானே? அதே நேரம் சொல்றதை கேளுங்க. 800 ரூபாய்க்கு நாங்கள் ஓமன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் அந்த தரத்தை குறைக்கக்கூடாது, தெரியும் தானே? அது முக்கியம். இங்கே சொல்றதை கேளுங்களேன். உங்களுக்கு பிஹெச்ஐ மாதிரி இருக்கிறாங்க, இப்போ நிறைய பிஹெச்ஐ மாதிரி வருவாங்க. உங்களோட இது மட்டும் இல்லை, முழு சாப்பாட்டு கடையும் அவங்க பார்ப்பாங்க. அப்போ அதில் செக் பண்ணி வரக்குள்ள வேறு பிரச்சனைகள் கேட்டால் அது வேறு சிக்கலாக 100 ரூபா போடுங்க 2 பேர். கொத்துரொட்டி கொத்து சாப்பிட்றாங்க, சோடா குடிப்பாங்க. சோடாவில் ஒரு வருமானம் இருக்கு. அதெல்லாம் ஃபிக்ஸ் ப்ரைஸ் தானே, அப்படி அதுல ஒரு வருமானம் இருக்கு. அதால உங்களுக்கு அந்த அளவு பாதிப்பு செலுத்தாது. அப்படி செய்யுங்க. நாங்க ஒரு தீர்மானம் வந்திருக்கோம், 750 600 அப்படி செய்யுங்க, சரிதானே? 2 பேருக்கு 600, 3 பேருக்கு காட்சிப்படுத்துங்க.